ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மும்பை ஃப்ளாவிஸ் டைரி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் தாங்க ரேச்சல் ஆம்ப்ரோஸ். இன்னைக்கு நாம் அடை தோசை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே அன்னைக்கு நான் அவியல் அடை தோசை செஞ்சுருந்தேன். ஆனால் உங்களுக்கு அடை தோசை ரெசிப்பியை அன்றைக்கி நான் காட்ட முடியலை. இன்றைக்கி நான் அந்த அடை தோசை ரெசிப்பியை உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். மக்களே, இங்கே பாருங்கள், இந்த அடை தோசையை பற்றி ஒரு குட்டியான ஒரு ஸ்டோரி. இது எப்படி அடை தோசை உருவாச்சு அப்படிங்கிறது தான். கேடி ஆச்சாயா அப்படின்னு கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த ஒரு ஃபுட் சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருந்தார். அவர் சாதாரண தோசையை புரோட்டீன் கலந்த தோசையாக எப்படி மாற்றலாம், புரோட்டீன் கலந்த ஒரு தோசையாக மக்களுக்கு அதை எப்படி கொண்டு சேர்ப்பது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தார். அதில் அவர் என்ன பண்ணான்னா, மல்டிகிரெயின்ஸ் அப்படிங்கிற பருப்பு வகைகள், பயறு வகைகள் எல்லாமே சேர்ந்து ஒரு நாள் இந்த மாதிரி பேட்டராக ரெடி பண்ணார். அதாங்க நம்மளுடைய மல்டிகிரெயின் தோசை, நம்ம ஊரில் அடை தோசை. வாங்க நம்ம சமையல் பண்ணலாம். மக்களே, இப்படி நல்ல முறுமுறுன்னு ஆகட்டும். பாருங்க மக்களே, நம்ம அடை தோசைக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்குறோம். அரிசி 1 கப்புலேருந்து 1.5 கப்பு வரைக்கும் அரிசி, கடலைப்பருப்பு 1 கப், அப்புறம் பாசி பயறு 1 கப், உளுந்து 1/4 கப்புங்க. இது 1/4 கப்புனா நிறைய போட்டு வச்சுருக்கிறேன். 1/4 கப்பு வேர்க்கடலை 1 கப்பு, அவல் 1 கப்பு, அப்புறம் இது தேவை 3 வத்தல். இவ்வளோ போட்டு நான் 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இது கூட சின்ன வெங்காயம், ஜீரகம், கருவேப்பிலை இது எல்லாம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், நான் இது எல்லாமே 5 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கிறேன். வத்தலும் இது கூட போட்டுட்டேன் ஊறுறதுக்கு. இதில் இங்கே பாருங்கள், எல்லாமே நான் போட்டு ஊற வச்சுருக்கிறேன். இதில் வெந்தயம் கொஞ்சம் போட்டிருக்கிறேங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கிறேன். இது எல்லாமே போட்டு நான் 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ நான் அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேங்க. பாருங்க மக்களே, இது கொஞ்சம் திக்காக இருக்குது. நம்ம இப்போ உப்பு போட்டிருக்கிறோம். இது புளிக்க வைக்க வேண்டாம். தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். நான் மல்லி இலை மட்டும் போட்டிருக்கிறேன், சரிங்களா? இதில் நான் உங்கள்கிட்ட இப்போ காட்டினேன்ல, அந்த எல்லா பருப்பு வகைகளும் போட்டு அரைச்சிருக்கிறேன். நான் அவல் நான் ஊற வைக்கலை, அதை அரைக்கும் போதே அவலை நான் அதில் போட்டு அரைச்சிருக்கிறேன். வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சிட்டேன், சரிங்களா? நீங்கள் தனியாக வேணால் போட்டு சுட்டுக்கிடலாம், இல்லைனா நீங்கள் மாவிலே அரைச்சிடலாம். இப்போ நம்ம அடை தோசை ஊற்றிடலாங்க. இதில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றினா ஸ்மெல்லு நல்லா இருக்கும், நல்ல மணமாக இருக்கும் மக்களே. அதனால் நெய் ஊற்றிக்கலாம். பட்டர் விருப்பம் இருக்கிறவங்க பட்டர் போட்டுக்கலாம், நெய் விருப்பப்படுறவங்க நெய் போட்டுக்கலாம். எல்லாம் நம்ம விருப்பம்தான் மக்களே, எப்படி வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பாருங்கள், இந்த மாவு ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட 3/4 கிலோ இருக்கும் இந்த மாவு. நம்ம போட்ட அந்த அளவு இந்த மாவு ஒரு 3/4 கிலோ இருக்கும். 4 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இது மற்ற தோசை மாதிரி கிடையாது, இது கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும் அடை தோசை. நீங்கள் அவியல் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா சட்னி கூட வச்சு, கார சட்னி, தேங்காய் சட்னி கூட வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நான் ஏற்கனவே அவியல் செஞ்சு காட்டியிருந்ததுனால இப்போ நான் அவியல் செய்யலை. நான் இப்போ உங்களுக்கு கார சட்னியும் தேங்காய் சட்னியும் வச்சு இப்போ உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். தோசை நல்லா முறுமுறுன்னு வேகட்டும் மக்களே. இப்படி நல்லா முறுமுறுன்னு ஆகட்டும். அடை தோசை நல்லா வேகணும். பார்த்தீங்களா, இப்படி நல்லா வேகட்டும்.
பாருங்க மக்களே, நம்மளோட அடை தோசை, கார சட்னி, தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த அடை தோசையும் சட்னியும் வச்சு சாப்பிட்றலாம். வாங்க, நீங்கள் எல்லாருமே சாப்பிடுங்க. இந்தாங்க, எல்லாரும் சாப்பிடுங்க. நானும் சாப்பிட போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சரிங்களா? உங்கள் அனைவருக்கும் நன்றி. கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அன்பு புன்னகையுடன் ரேச்சல் ஆம்ப்ரோஸ்.